காஜிலா வெர்சஸ் காங் படத்தோட டிவி ஸ்பாட்டாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், மெக்கா காஜிலாவை எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்டு ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியப்படுறதுக்கப்புறமா இந்த மெக்கா காஜிலாவுக்கான சின்ன சின்ன டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லீடெல்லாம் காமிச்சு. அதே மாதிரி இப்போது எக்ஸ்காங் காஜிலா எக்ஸ்காங் நியூ எம்பையர் படத்துலையும் ஷீமோங்கிற அந்த மிகப்பெரிய கொடூரமான மான்ஸ்டரை பற்றி வாயவே திறக்கலை. காமிக்கிறது என்னமோ ஸ்கார் கிங்கே சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. பட் உண்மையான வில்லன் யார்? ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் ஆர்என்எக்ஸ் ஃபோர்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்என்எக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனடியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர் வேர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ரிலேட்டடான மூவி சீரிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, மான்ஸ்டர் வேர்ஸில் நெக்ஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்புடன் வரக்கூடிய படம் தான் காஜிலா எக்ஸ். சாரி, இந்த எக்ஸ் வந்துன்னு இருக்குது. நியூ எம்பையர். இந்த படத்தில் வந்து ஷீமோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறாங்க. அண்டு இதுதான் மெயின் வில்லனாக இருக்கவும் வாய்ப்பு அதிகம். பட் ஸ்கார் கிங்கை மட்டுமே நமக்கு இவ்வளோ நாள் காமிச்சு மேபி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. வாட் எவர், ஷீமோ இஸ் மோர் பவர்ஃபுல் தென் எனக்கு தெரிஞ்சு காஜிலா விட ரொம்பவே பயங்கரமாக காட்டணும் இந்த படத்தில். எப்படா இவனை கட்டுப்படுத்த போகிறாங்க, எப்படா இவனை ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிற அந்த ப்ரெஷரை நம்ம மேலே காமிச்சாதான் நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். மேபி போன படத்தில் கூட காங் எப்படி போட்டு தள்ளுவாருன்னு தான் நான் நினச்சேன். பட் இந்த படத்தில் ஷீமோவை போட்டு தள்ளுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமா இருக்காது. அண்ட் இந்த ஷீமு அப்படிங்கிற கேரக்டருக்கான ஒரு ஆர்க் வந்து ஆல்ரெடி காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர் படத்துலேயே காமிச்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா, கிடோராவை ஐஸில் ட்ராப் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோ ஸோ ஃபுல் அண்ட் டெப்த்தாக நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம காஜிலா வந்து நம்ம ஷீமோ ஹெல்ப் பண்ணியிருக்குது அந்த ஃபேக்ட் படி உண்மையாக இருந்ததுன்னா, அப்போது இந்த திரைப்படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக நம்ம காஜிலாவுக்கே ஆப்போசிட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்கார் கிங் ஆப்வியஸாக ஹாலோ எர்த்தை வந்து ஒரு விதமான எல்லோரும் அடிமை மாதிரி வச்சிட்ருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வர நம்ம காங்குக்கு ஹெல்ப்பாக வர நம்ம காஜிலாவை போடுறதுக்காக நம்ம ஸ்கார் கிங் கூப்பிட்டு வர ஷீமோ இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இங்கே கனெக்டே அங்கே கனெக்டே அப்படி இப்படி ரவுண்டாக போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஜிலா ஷீமோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு ரவுண்டு 1 தோத்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 பேர்த்துக்கும் ஃபைட் வந்து அதில் எனக்கு தெரிஞ்சு ஷீமோ வந்து உரைய வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம காஜிலாவை. ஸோ நம்ம அந்த டீசரில் பார்த்த அந்த ஐஸ் உடச்சிட்டு வர்றது வந்து மேலே ஹெலிகாப்டர்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு. மோனார்க்கோட ஹெல்ப்பால் திருப்பி நம்ம காஜிலாவை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது, ஷீமோ இவ்வளோ பவராக இருக்குது, இவனை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, காஜிலாவே கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும் போது தான் அது தன்னுடைய வேறு ஒரு பவருக்கு தன்னை அது வந்து உருமாற்றிக்கிட்டு வேறு மாதிரி ஒரு பிங்க் கலரில் எவால்வ் ஆகி வருது. ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு வேளை ஷீமோ ஜெயிச்சிருக்கலாம், நம்ம காஜிலாவே அது உரைய வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பிங்க் கலரில் எவால்வ் ஆகி நம்ம காஜிலா வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு. அண்டு ஸ்கார் கிங் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக இல்லை. அவனால் வந்து சில மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது எந்த லெவலுக்கு அவரால் முடியுங்கிறது தெரியல. கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் ஏன் காஜிலா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமே அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. ஏன் ஷீமோவை மட்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அதுவும் தெரியலை, படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஷீமோ ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஸ்கார் கிங் சொல்கிறதெல்லாம் செய்யலாம். மேபி ஷீமோங்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் நல்ல மான்ஸ்டராகவே கூட மாற்றலாம். கடைசி ஸ்கார் கிங்கால் தான் இவன் இப்படி இருக்கான், இவனை வந்து அப்படி திருந்திட்டான், கடைசி கிளைமேக்ஸில் திருந்துற வில்லன் மாதிரி மாற்றலாம்னு நினைக்கிறேன் எப்படியோ. பட் ஸ்கார் கிங் வந்து முழு கெட்டவனாக தான் காமிக்க போகிறாங்க. ஷீமோங்கிற கேரக்டர் வந்து ஒருத்தனோட கண்ட்ரோலில் அவன் புத்தி மாறி போய் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து ஆக மொத்தம் ஷீமோ காஜிலாவோட பயங்கரமான ஒரு மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் காஜிலா காங் 2 பேரும் சேர்ந்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்டு மான்ஸ்டர் வேர்ஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லை, இன்னும் நிறையா அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அடிக்கடி போட போகிறோம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்என்எக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா.